ஐயா ஐயா, என்னங்கம்மா? ஐயா இல்லீங்களா? யாருமா? வணக்கங்க ஐயா. ஸ்தோத்திரம்மா. ஐயா, உங்க ஆசீர்வாதத்தினால என் புள்ள பெரிய படிப்பு படிச்சு நல்ல வேலை கிடைச்சிருக்குங்க ஐயா. என்ன பட்டணத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு வந்திருக்கான். நாங்க போயிட்டு வரோங்க ஐயா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. போய் வாங்க. நல்லா இருக்கு. போய் வாங்க. ஐயா பாத்தியா? ஈசாக்கை தந்தது போல் தேவனுக்கு தந்திடுவே. நமது குடும்பமே திருச்சபை குடும்பம் தான், என்னாலும் பிரியாது, நம்மை விட்டு பிரியாது, என்னாலும் பிரியாது, நம்மை விட்டு பிரியாது. வெந்த புண்ணை இன்னும் கொஞ்சம் கிளறி விட்ட மாதிரி காலங்காத்தால இந்த பொம்பளை வந்து ஐயா மனச குழப்பி விட்டு போயிட்டா. பிதாவே, இந்த ஒரு மகன் கெட்டு போனதை பார்த்து ஐயா இவ்வளவு வேதனைப்படுறாரே. உமது சாயல்ல படைக்கப்பட்ட இந்த உலகத்து மக்கள் பாவ வழியில போகும்போது உம்முடைய மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கும். சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா இருக்குயா. வந்துட்டியா செல்லம்? எங்க செல்வத்தை விட்டு வந்துருவியோன்னு வழி மேல விழி வைத்து ஈ கூட போகாம வாயை திறந்து போனமா காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பணம், இந்த பணத்தை வச்சு என்னெல்லாம் சாதிக்க போறேன் தெரியுமா? அப்ப தெரியும் இந்த மாமாவும் காலாவும் யாருன்னு. சரி சரி, யாரும் காணாத தேசத்துக்கு போய் வியாபாரத்தை ஆரம்பிப்போம். வா, நமக்காக கலா காத்துக்கிட்டு இருக்கு. சிம்சோனு கெட்டது பெண்ணால, தாவீது கெட்டதும் பெண்ணால, நம்ம சாலமோனு கெட்டதும் பெண்ணாலே. கண்மணி கல கண்மணி, கண்டதும் காதல் கொண்டேன் கண்மணி. கண்மணி கல கண்மணி, கண்டதும் காதல் கொண்டேன் கண்மணி. என் மகன் என் மகன் என் மகனே, செல்ல மகனே, கர்த்தரின் வார்த்தைக்கு செவி சாய்த்தேடு. நீ கர்த்தரின் வார்த்தைக்கு செவி சாய்த்தேடு. தேசியின் அழகிலே மயங்காதே, அவள் வைக்கும் கண்ணீலே சாயாதே. தேசியின் அழகிலே மயங்காதே, அவள் வைக்கும் கண்ணீலே சாயாதே. அவள் வைக்கும் கண்ணீலே சாயாதே. பெத்தவங்க மறந்து விட்டேன், சொந்த பந்தம் திறந்து விட்டேன். பெத்தவங்க மறந்து விட்டேன், சொந்த பந்தம் திறந்து விட்டேன். சொத்துக்களை வாங்கி வந்தேன், சொந்தம் கொண்டாட வந்தேன். சொத்துக்களை வாங்கி வந்தேன், சொந்தம் கொண்டாட வந்தேன். கண்மணி கல கண்மணி, கண்மணி கல கண்மணி, கண்டதும் காதல் கொண்டேன் கண்மணி. கண்மணி
கல கண்மணி கண்டதும் காதல் கொண்டேன் கண்மணி. பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அவள் செய்கின் முடிவோ எட்டிய போல் கசப்பம். ஓஹோ, இருபுறங்கருக்குள்ளே பட்டயம் போல் கூர்மையாயிருக்கும். ஆமா, முடிவிலே மாற்றமும் சரீரமும் உருவழியும் போது எல்லா தீமைக்கு உள்ளானே என்று முறையிடுவா. ஆண்டியும் அரசனும் ஆண்டவனே ஆனாலும், ஆண்டியும் அரசனும் ஆண்டவனே ஆனாலும், பணம் மட்டும் காட்டிவிட்டால் பத்தினிய வாண்டிடுவாள். பணம் மட்டும் காட்டிவிட்டால் பத்தினிய வாண்டிடுவாள். கண்ணாள என் மனவாள, கண்ணாள என் மனவாள, மன்னாதி மன்னர் எல்லாம் வண்டிடுவர் என்னாள. கண்ணாள என் மனவாள, மன்னாதி மன்னர் எல்லாம் வண்டிடுவர் என்னாள. கண்மணி கல கண்மணி கண்டதும் காதல் கொண்டேன் கண்மணி. கண்டதும் காதல் கொண்டேன் கண்மணி. கண்மணி கல கண்மணி கண்டதும் காதல் கொண்டேன் கண்மணி. மச்சானே ஆசை மச்சானே, மச்சானே நேச மச்சானே, பணமாலை சூட வந்த பாசமுள்ள மச்சானே. மச்சானே ஆசை மச்சானே, மச்சானே நேச மச்சானே, பணமாலை சூட வந்த பாசமுள்ள மச்சானே. மச்சானே மச்சானே, பணமாலை சூட வந்த பாசமுள்ள மச்சானே. அப்பா, ஒரு வாரமா சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கீங்க. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கப்பா. கணக்கு பண்ணு, தண்ணி எடுத்துட்டு வரலாம். தேவனுக்கு சிறு குழந்தைங்கன்னா ரொம்ப ஆசை. அதனால நீங்க தேவனுடைய கட்டளைய மீறவே கூடாது. மீறினா தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளை விட்டு போயிடும். அதே போல பெத்தவங்க சொல்லையும் மீறக்கூடாது. மீறினா அவங்க மனசு ரொம்ப நொந்து போகும். செல்வமணி, 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 ஓடாத, நில்லுப்பா. செல்வமணி, 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 எங்கப்பா போற? செல்வமணி, அப்பா. பாத்தீங்களா கணக்கு புள்ள, அவர் சாப்பிடலையேன்னு சாப்பாடு கொண்டு வந்தா இன்னும் அந்த விபச்சாரக்காரனையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. நானும் அவருக்கு மகன் தானே. தம்பி, சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. நான் முன்ன சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். அடிமைத்தனத்துல இருந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் மனச நோகடிச்சாங்க. ஆனா நம்முடைய தேவனுடைய உள்ளமும் அவங்க மேலேயே விசனமா இருந்துச்சு. அல்லாமலும் அவங்க எக்கேடாவது கெட்டு போட்டுன்னு விடவே இல்லை. நல்லவனுக்காக ஒருத்தர் மரிக்கலாம், பாவிக்காக யார் மரிப்பாங்க? செத்து போனா மறந்துடலாம், கெட்டு போனா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டான். கர்த்தாவே,
என்ன தின்னுகிட்டு இருக்கான் பண்ணி வாயன்? நம்மள பார்த்தோன்னு அந்த பக்கம் திரும்புறான். வாடி வா, என்னையா வவ்வாலு தேவாங்கன்ற மாவனை நீ வழிக்கடிச்சு விடுவ பாரு. என்ன சவுதி எத்தட்டியே காணோம், ஆள் இன்னும் வரவே இல்லையோ. எந்திரிச்சு பாத்துருவோம். எங்க எதை விதைச்சியோ அதையே அறுப்ப. அன்னைக்கு கொல்ல தின்ன, இப்ப மாட்டு சாணி தின்னு கொழு கொள்ளு ஆயிடு. அப்ப வச்சுட்டானப்பா, அப்ப வச்சுட்டானே. மாட்டு சாணியா இல்ல மனுஷன் சாணியா? இந்த நாறு நாறுது. ஐயோ கலா, பாப்பா கலா, இப்படி நிம்மதியா தூங்குனேனா நம்ம 2 பேரோட தூக்கமும் நிரந்தரமா போயிடும். எங்க அவன்? அவனா? இனிமே அவனுக்கு மரியாதையே இல்ல. பஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு இப்ப கொடிய பஞ்சமா மாறி போச்சு. இவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் சுருட்டிக்கின்னு இப்பவே நடை கட்டினாதான் காலம் முழுக்க நாம நடக்க முடியும். சரி, எங்க அவன்? குளிக்க போயிருக்காரு. குளிக்க தெரியாத முட்டாளா இருக்கே, குடிக்க வையினா குளிக்க அனுப்பிச்சிருக்க. அவன் போதையெல்லாம் இறங்கிடுமே. இந்தா இத புடி, பால்ல நல்லா கலந்து குடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்கிறீங்க? அது 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 வியாபாரம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். மச்சான் உன் மடியிலேயே சாஞ்சி இருந்தா சுகமா இருக்கும்னு நான் சொன்னேன். ஆமா மாமு, நாம தொடங்கின வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது? போட்ட பணத்துக்கெல்லாம் லாபம் வந்துச்சா? பணம் போட்டிருந்தா தானே லாபம் வரும். என்னது? அது வந்து கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணம் போட்டிருக்கோம். லாபம் வராம இருக்குமா? அதை விடுச்செல்லும். இனிமே அது உன்னதில்ல, என்னோட சொந்த பணம் மாதிரி. என்னதேதான் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னை யாரு குடிக்காம குளிக்க போய் சொன்னது? உடம்பு என்னத்துக்கு ஆறுது? முதல்ல கொஞ்சம் பாலை குடி, அதுக்குள்ள சரக்க எடுத்து வைக்கிறேன். ஆமா மாமு, இந்த ஊரு பேர் என்ன? யாருக்கு தெரியும்? என்ன சொல்றீங்க? ஐயோ, இதுக்கு தான் குளிக்க வைக்க கூடாதுன்னு சொன்னது. இப்ப பார், என் செல்லம் எவ்வளவு புத்தியா கேக்குது பாத்தியா? இப்படித்தான் இருக்கணும். செல்லம், திடீர்னு கேக்குறியா? எதுவும் வாயில நுழைய மாட்டேங்குது. எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். முதல்ல பாலை குடி செல்லம். பாப்பா கலா, மச நிக்காம பாலை கொண்டு வந்து கொடு. செல்லம் வெறும் வயித்தோட இருக்குது. சீக்கிரம் போ. கண்ணாலா, முதல்ல பாலை குடி, அப்புறமா மிச்சத்தை சொல்றேன். இப்ப வேண்டாம், அப்புறமா குடிக்கிறேன். ஏ செல்லல, முதல்ல பாலு, அப்புறமா மது. அப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவ. குடி செல்லம், குடி. இன்னும் கொஞ்சம் குடிச்சிரு. ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. நான் உங்களையே நம்பி வந்த ஆடு. சரி, நீங்க எது சொன்னாலும் தலையாட்டுவேன். பாவம், நம்ம பின்னாடியே வந்து வாயே துறக்காம இருந்துச்சு ஆடு. சரி, எல்லா பணத்தையும் சுருட்டு. கலா, கண்மணி, கலா கண்மணி, கலா
யாராவது போ வெளியில. காலையில வீட்டுக்கு முன்னாடி வந்து படுத்துக்கிட்டு இருக்கா. போ வெளியில. பொழப்பு இல்லாம இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கியா? அம்மா, ரொம்ப பசியா இருக்கு. கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுங்கம்மா. டேய், யாரா யாரா நீ? யாரு? ரொம்ப பசிக்குது, சாப்பாடு. டேய், உன்னை பார்த்தா சாப்பாடு கேட்க வந்த மாதிரி தெரியலடா, திருட வந்த மாதிரி இருக்க. டேய், திருடிட்டு போலான்னு வந்தியா? உன்ன டேய் வாங்கடா. டேய் ஓடா. ஐயோ வேண்டாம். ஓடா. ஐயோ திருட்டு அடிக்காதீங்க. பசங்களா, ஐயோ, ஓடா. வேண்டாம். ஓடா. பாட்டி அம்மா, சாப்பாடு வாங்கிட்டு போறியா? ஊருக்கே சத்தியம் சொல்றவருக்கு இந்த மாதிரி ஒரு புள்ள. கிளவே, நான் உன்னை மரியாதையா பாட்டி அம்மான்னு தானே கூப்பிட்டேன். நீ ஏன் என்ன டவுன் பண்ற? இப்படி குடிக்கிறதெல்லாம் விட்டுடுப்பா, அது உனக்கு நல்லதில்ல. கடவுளையும் உங்க அப்பாவையும் நினைச்சு பாரு. உன் வயசுல அந்த காலத்துல உங்க அப்பா எவ்வளவு நல்லவரா இருந்தாரு, அவர் எவ்வளவு ஒழுக்கமா இருந்தாரு. அந்த ஒழுக்கத்துக்கு தான் கடவுள் இன்னைக்கு அவரை உயர்த்தி வச்சிருக்காரு. இன்னைக்கும் பாரு, அவர் எவ்வளவு தங்கமா ஜொலிக்கிறாரு. கிழவி, நீயும் எங்க அப்பனும் ஏன் உங்க கடவுளும் ஓல்டு. இந்த காலத்து இளைஞர்களுக்கு இது கோல்டு மங்க். நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்காதது உங்க ஃபால்ட். இத சாப்பாட்டுல ஊத்துறேன், செஞ்சு சாப்பிட்டு பாரு. அப்புறம் தெரியும் இதோட ஜோரு. இந்த சோறு கூட உனக்கு கிடைக்காம போகும். நான் வணங்குற எலியாவின் தேவன் அப்படி செய்வாரு. கர்த்தாவே, இவனை எப்படித்தான் திருத்த போறியோ அப்படியே செய்யுப்பா, அப்படியே செய்யும்.
என் வீட்டு நாய்க்கு வச்ச தட்ட நாய் நக்கணுமா நக்கிறது? எந்த ஊர் நாய்டா இது? பார்த்தா வளர்த்தியா இருக்கு. ஐயா நாய் இல்லைங்க, நம்மள மாதிரி 2 கால மனுஷனுங்க. பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதுங்க. ஏண்டாங்கோ என்ற பீச்சங்கையே, இது எனக்கு தெரியாதாக்கும். நாட்டுல பஞ்சம் வந்தாலே அவன் பைத்தியம் ஆயிடுறானாக்கும். ஐயா நான் உங்க பர்சனல் செக்ரட்டரிங்க. என்ன பீச்ச கைன்னு சொல்லாதீங்க, எனக்கு வெக்கமாகுது. என்னை எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதான் அந்த பைத்தியம் கூட அப்படிதான் பாக்குது. எந்தல பீச்சங்கையே, பீச்சங்கைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? நம்ம மொழியில அந்தரங்கம்னு அர்த்தம். இந்த பீச்சங்கையே அந்தரங்கத்துல எவ்வளவு உதவி செய்து தெரியுமா? ஐயோ இதை யாராவது பாராட்டுறாங்களா? அதாண்டா உன்னை நான் பாராட்டுறேன். சரி அது போட்டு பீச்சங்கையே, இது கடிக்கிற பைத்தியமா குறைக்கிற பைத்தியமா? நாய் தட்டை இது நக்கினதுனால இது குறைக்கிற பைத்தியமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா இது குறைக்க மாட்டேனுது? குறைக்கிற நாய் கடிக்காதும்பாங்க. அப்போ அது கடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள போயிடலாமா? வேண்டாங்க, அது கடிச்ச பிறகு ஓடிடலாங்க. என்னடா சொன்ன உன்ன? அவர் அடிக்காதீங்க. நான் கடிக்கவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். நான் பைத்தியம் இல்லைங்க, நான் பைத்தியம் இல்ல. பைத்தியம் இல்லையா? அப்புறம் ஏண்டா ஆதாம நினைவுபடுத்தி அத்தி இலைக்கு பதிலா ஜட்டியோட நிக்கிற? பாவிகளோடும் துன்மார்க்கரோட சேர்ந்த பலன். ஓஹோ, நீ தாய் தகப்பன் பேச்ச கேட்காத தருதலையாக்கும். தம்பி, என்ன மாதிரி வயசுல பெருசுங்க காலம் கடந்து வந்த பாதையில எத்தனை மேடு, எத்தனை பள்ளம், எத்தனை குறுக்கு, எத்தனை நெடுக்கு, எம்மா குழி, அதையெல்லாம் கண்ட கசமாலம், கழிவு விட்ட தண்ணி, அத்தனையும் உன்ன மாதிரி நெஞ்ச நிமித்துற சிறுசுங்களுக்கு எச்சரிக்கையா நாங்க சிவப்பு விளக்க காட்டுறோம். ஆனா அது உங்களுக்கு நெஞ்சிலே காட்டு தீ போல பத்தி எரிஞ்சு புத்தி சொல்ல வந்த பெத்தவங்களையே எரிக்க பாக்குறீங்க. நைனா, மாதா பிதா மனசு நொந்தா வாழா ஒரு காலம். அதனால நல்ல வழி, நல்ல சத்தியம், நல்ல ஜீவனையே தேடு. தட்டு, கேளு, பெற்றுக்கோ, சுகமா இரு போ. ஐயா, நீங்க இவ்ளோ நல்லவரா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நல்லவன் தான். இலவசமா கிடைச்சது உனக்கு இலவசமா கொடுத்துட்டேன் போ. ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்யணும். அதான் செஞ்சுட்டேனே. ஏன்பா இன்னும் என்ன செய்யணுங்கிற? ஐயா யாருக்கிட்டையும் கைமாறு கருதாம சொல்றது புத்திமதி ஒண்ணுதான். அதான் தேர்தல்ல நிக்கிற மாதிரி சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? அவனுக்கு உங்களை பத்தி சரியா தெரியலங்க. சரிங்க பிச்சை கையே, உங்களுக்கு தான் என் உள்ளம் புரியும். கொஞ்சம் அவனுக்கு சொல்லுங்க. தம்பிங்கோ, இது என்ன தெரியுமாங்கோ? புது குடங்கோ, இப்பதான் வாங்கிட்டு வர்றாங்க. வெயில்ல புடிச்சா வெளுத்துரும்னு, மழையில புடிச்சா வெளுக்காதுன்னு கவர் போட்டு பாதுகாக்க சொன்னாரு. கருமி கருமி கர்ம பிரபு. என்னடா சொன்ன? தர்ம பிரபு. தம்பி, இது என்ன தெரியுமா? புது செருப்பு. ரோட்ல போட்டு நடந்தா தேஞ்சிரும்னு, வீட்டுல போட்டா தேயாதுன்னு அப்படியே புடிச்சுக்கிட்டு வரோம். அவ்வளோ தாராளமான மனசு எங்க ஐயா மனசு. இவ்வளவு நேரம் சொன்னார, புத்திமதி எல்லாம் உனக்குத்தான், உனக்குத்தான், உனக்குத்தான். ஏல பிச்சை கையே, என்ன கும்பிட்டு மாலை போடுறது மாதிரி நினைச்சு காலை வாரி விட பாக்குறியடா? சரியா கழுவாத பிச்சை கைய வெட்டி புடுவேன் வெட்டி. ஐயா, இப்படியே ரோட்ல போனா என்ன பைத்தியக்காரன்னு அடிக்கிறாங்க. அதோட இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாது. எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நாயோட நாயா இருப்பேன். நாயோட நாயா வேணாம். ஏற்கனவே என் வீட்டு வாசல்ல ஒரு நாயை கட்டி போட்டிருக்கேன், அது போதும் எனக்கு. அப்ப பண்ணி மேய்க்கிற ஒரு வேலை இருக்கு, அது போதுங்க. சம்பளம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, நீ தூங்குற இடத்துக்கு வாடகையும் கிடையாது. ஆமா, பெரிய அரண்மனை. ஏல பிச்சை கையே, என்கிட்ட வேலையை விட்டு ஓடி போனான ஆரோக்கியம். அதான்டா காச நோய் வந்து காணாம போனான. 3 வருஷத்துக்கு முன்னால வந்தான ஆரோக்கியம், போகும்போது ஆரோக்கியம் இல்லாம போனானே அவனா?
அவன்தான். அவன் போகும்போது அவன் துணியெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டான். அதையெல்லாம் ஒரு மூலையில சுருட்டி பத்திரமா வச்சிருக்கேன். பாவம், கொண்டு வந்து குடு போ. அட பாவி, அந்த துணியா? வராத நோய் கூட வந்துருமே. உன் தலை எழுத்து. வா. இங்கே நில்லு. இவனுக்காகவே இந்த துணி இருந்துச்சோ என்னவோ. செய்த தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் இந்த வாயில்லாதவன் மூலமா எப்படி காக்கப்பட்டுச்சு பாத்தியா? இப்பவும் உனக்காக யாரோ மன்றாடிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். தம்பி, கண்ணு போகிறதுக்கு முன்னால ஜோதிய பார்க்கணும். எந்த ஜோதி? அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா. அவர்தான் நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் பலியான ஜோதிகளின் பிதா. இனிமேலாவது அந்த பிதாவை தியானம் பண்ணு. போய் வேலையை பாரு. ஐயா, ரொம்ப பசிக்குதுங்க. பசியா? இங்க பேசப்படாது. பஞ்சம் இல்லாத காலத்திலேயே எங்க முதலாளி மகா கஞ்சன். இப்பவோ பஞ்சமோ பஞ்சம். எங்க முதலாளியோ மகா கஞ்சனோ கஞ்சன். வார்த்தையில தான் அவர் தர்ம பிரபு, செயல்லையோ கர்ம 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 பிரபு. தம்பிங்கோ, அவர் ஏன் மொட்டை அடிச்சிருக்காருன்னு தெரியுமா? 6 மாசத்துக்கு காசை மிச்சம் பண்றதுக்காகத்தான். அந்த மொட்டை யார் அடிக்கிறா தெரியுமா? ஒரே கருவாட, சுட்ட கருவாட்ட வாசனையிலேயே வெந்த சோத்த கும்பக்கூறி நிறைய தின்னு தீத்துருவாரு இந்த எஜமா. உன்னை பார்த்தா பாவமாகுது. எங்க முதலாளிக்கு தெரியாம 2 பண்ண வாங்கினேன். இந்தா, 1 உனக்கு, போய் சாப்பிடு. இன்னொன்னு இந்தா, உனக்கு பாதி. சாப்பிடுங்க. ஏன்பா, நீ யாரு? என்ன ஊரு? பேரு செல்வமணி. எங்க ஊரு சமாதானபுரம். எங்க அப்பா பேரு ராஜமணி. அப்பாவுக்கு 2 ஆண் பிள்ளைங்க. நான் சின்னவன். தகாதவங்களோட சவகாசம் வச்சு தப்பான வழியில நடந்துக்கிட்டேன். ஆஸ்தியில எனக்கு சேர வேண்டிய பங்கு வாங்கிட்டு வியாபாரம் பண்ணி உலகத்துல நல்லா அனுபவிக்கலான்னு நண்பர்களோட சேர்ந்து துன்மார்க்கத்துல செலவழிச்சிட்டேன். பேசியின்படி படுகொடின்னு தெரிஞ்சோம், எச்சரிக்கப்பட்டோம். இந்த படுகொடியில என் பணமெல்லாம் செலவழிச்சிட்டேன். கடைசியில என் கண்ணை கட்டி இந்த காட்டுல ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அடப்பாவீங்களா, கண்ணை கட்டி காட்டுல விட்டாங்கன்னு கேள்விதான் பட்டிருக்கேன். உன் வாழ்க்கையில உண்மையாவே நடந்து போச்சு பாத்தியா? ஒருத்தனுக்கு நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, கெடுதியாவது செய்யாம இருக்கலாம். என்ன ஜனங்கப்பா. சரி, நடந்தது நடந்து போச்சு.
இனிமே வருத்தப்படாம நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற தேவனை தேடு. அவரு உனக்கு வழிவாசல திறப்பாரு. போய் படு. நான் எங்க படுக்கிறது? பஞ்சு மெத்தையில நல்ல ஆளப்பா நீ. இங்கேயோ அங்கேயோ பன்னியோட பன்னியா சேர்ந்து படுத்துக்க. உன்னை கூறு போடாம வந்தா சரி. என்னடா சூரியன் வந்து குத்துனா கூட தூங்கிக்கிட்டு இருக்க? இந்த பண்ணியை எல்லாம் யாரா ஓட்டிட்டு போறது? காலையில ஓட்டிட்டு போனா தானே கொள்ளையில எல்லாம் சாப்பிடும். கொஞ்சம் கூட புத்தி இல்ல உனக்கு. ஒப்பனா ஓட்டிட்டு போவான் இந்த பண்ணிய. ஏய், என்னடா முறைக்கிற? ஓட்டிட்டு போடான்னா முறைக்கிறான். பெத்தவங்க தொடப்பத்தை எடுனா அலட்சியமா போயிடுவீங்க. அதுவே மத்த இடத்துல கக்கூச கழுவுனாலும் கழுவுவீங்க. உன் நிலைமை அதை விட மோசமா போயிடுச்சு. மனுஷன் மலத்தை தின்ற பன்னியோட மலத்தை கழுவுறன்னா நீ செஞ்ச பாவம். தம்பி, வயசுல பெரியவன், சத்தியத்தை சொல்றேன். இப்பவாவது பாவத்தை அறிக்கையிட்டு தேவனுடைய இரக்கத்தை பெரு. தேவன் உலகத்துல இறங்கி வந்து ஆலயத்தின் வாசல் படியில வந்து நின்னாராம். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்றதுக்கு ஒருத்தனும் இல்லைன்னு கவலையோட திரும்பி போனாராம். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்முடைய கோரிக்கையை கேட்கறதுக்காக கர்த்தர் ஆவலா இருக்காருன்னு தெரியுது. இதுவரை உண்மையான உபதேசத்தை தள்ளி விட்டு இருக்கலாம். ஆனா இப்போதாவது கேளு, மனம் திரும்பு, அழு. நம்முடைய தகப்பன் இரக்கமுள்ளவர், நீதிமானை காட்டிலும் பாவிகளை நேசிக்கிறவர். நிச்சயமா அவர் உன்னை மன்னிச்சு மறுபடியும் தான் சொந்த பிள்ளையா உன்னை ஏத்துக்குவாரு. ஒரு காரியம் செய். இந்த கடுதாசில உன் பாவத்தை எல்லாம் மறைக்காம எழுது. அவர் படிச்சிட்டு மனமுருகுவார். என்ற பிச்சை என்ன விட்டுட்டு அங்க என்னத்தல கழுவிக்கிட்டு இருக்க? சரி சரி, நீ எழுது, நான் அப்புறமா சொல்றேன்.
செல்வமணி, செல்வமணி, எந்திரிப்பா, எந்திரி. வெறும் வயித்துல படுக்க கூடாதுப்பா. இந்த பாலையாவது குடிச்சிட்டு போய். குடிப்பா, குடி, குடி. படுத்துக்க. இந்த சோறு கூட உனக்கு கிடைக்காம போகும். நான் வணங்குற எலியாவின் தேவன் அப்படி செய்வாரு. என்னல பாக்குற? உனக்கு படுக்கிறதுக்கு இலவசமா இடம் கொடுத்தா பண்ணிக்கு வச்சிருக்கிற தவுடையா திங்கிற? ஐயா, கீழே விழுந்திருந்ததுங்க. ஏண்டா, இன்னைக்கு கீழே விழுந்தது தின்னுவ, நாளைக்கு தொட்டியோட தின்னுவ, அப்புறம் என் கண்ணுல மண்ணை தூவிட்டு மூட்டை மூட்டையா வித்துட்டு பண்ணி வயித்துக்கு பத்தலேம்ப. என்னடா முறைக்கிற? நானே பண்ணி மூத்திரத்துல மின்சாரம் எடுக்கலாமான்னு பாக்குறேன். நீ என்னடா பண்ணிக்கு வச்ச தவிட தின்ற. இனிமே இந்த பக்கம் படுக்க கூடாது. போடா இந்த பக்கம், போடா அங்கிட்டு. எங்கடா போற? இந்தா, இது வாங்கினதுல இருந்து துவைக்கவே இல்ல, பத்திரமா நல்லா வெளுத்து வரணும். போ, போடா அங்கிட்டு. எந்தல என் பிச்சங்கை? பீச்சங்கை, அந்த வெத்தலை பொட்டி நாக்காளியும் கொண்டாடா. Thank you.
போனா போகுதுன்னு தங்கறதுக்கு இடம் கொடுத்தா திங்கறதுக்கு தவிர கொடுக்கலன்னு என் மேல உள்ள கோவத்துல என் துணியை பிடிச்சு என்ன தைரியம் இருந்தா வேண்டாம் பள்ளிக்கு வச்சுக்கிற தவிர என்னடா உன் மனசுல எனக்கு என்ன நீங்க போங்கடா அந்த பக்கம் நான் பாக்குறேன்டா அவனா நானா போங்கடா விடுங்கடா அடியாத மாடு படியாதும்பாங்க இனிமே இப்படி செய்த ராஸ்கல் பண்ணி வார மாதிரி கூறு போட்டுருவேன் என்னடா பாக்குறீங்க போங்கடா எல்லாரும்
ஐயா ஐயா இங்கேயா இருக்கிறீங்க? ஐயா என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்காவது நீங்க தூங்குறீங்களேன்னு பார்த்து நானும் கொஞ்சம் கண்ணை செத்துட்டேன். கதவு சத்தத்தை கேட்டு கண்டுபிடிச்சேன் ஐயா. கணக்கு புள்ள, நீங்களும் தூங்குறது இல்லையா? எப்படி ஐயா தூக்கம் வரும்? உங்க உப்பத்தின உடம்பு அன்னமிட்ட வீட்டுல அக்னியா எரிஞ்சிட்டு இருக்கிறப்போ நான் மட்டும் அதுல எப்படி குளிர்காய முடியும்? சிநேகிதன் எல்லா காலத்திலையும் சிநேகிதனா இருப்பானா? அது உன் மூலமா பாக்குறேன் கணக்கு புள்ள, உன் மூலமா பாக்குறேன். காணாது போன ஆட்ட மறக்க கணக்கு புள்ள, கணக்கு புள்ள, அவனுக்காக நான் கஷ்டப்பட்டு கட்டின இந்த வீட்டுல நான் அவனுக்கு என்ன குறை வச்சேன் கணக்கு புள்ள? சூரிய வெளிச்சம் அவன் மேல படாம போயிடுச்சா? இல்ல நிலா வெளிச்சம் அவன் மேல படாம போயிடுச்சா? இல்ல விதவிதமான நட்சத்திரத்தை அவன் பார்த்து ரசிக்க முடியாம போயிடுச்சா? அவனுக்கு நான் என்ன குறை வச்சேன்? காய்கறியில இருந்து பலவிதமான பழங்கள்ல இருந்து அவன் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற அளவுக்கு ஏதேன்ஸ் தோட்டத்தை போல என் தோட்டத்துல வச்சேனே கணக்கு புள்ள. இப்படி என்ன விட்டு போயிட்டானே. கெட்டவன்களோட கூட சேர்ந்து கெட்ட பழக்கத்தை பழகிட்டான். கெட்டு போயிட்டு என்ன விட்டு போயிட்டானே கணக்கு புள்ள. முடியல கணக்கு புள்ள. அவன் என்ன விட்டு போனான், அவளை நான் மறக்க முடியல. மறக்க முடியல கணக்கு புள்ள, மறக்க முடியல. ஐயா இந்தாங்க. கணக்கு புள்ள, எனக்கு வர வர கண்ணு மங்களா போயிட்டு இருக்கு. என் கண்ணு முழுசா மங்களா போறதுக்குள்ள என் பையனை நான் பார்த்துருவேன். ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க கண்ணு முடிச்சீங்க இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். இந்தாங்க இத குடிங்க, இத குடிங்க. போதும் போதும், படுத்துக்க படுத்துக்க. பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன்ப்பா. பரலோக பிதாவே, என் பாவத்தை மன்னிச்சிடு. அப்பாவும் உப்பு இல்லைன்னு நான் சொல்லிக்க கூட எனக்கு அருகுதில்லப்பா. உங்ககிட்ட கூலி வேலை செய்யற எத்தனையோ வேலைக்காரர்கள்ல என்னையும் ஒருவனாய் ஏத்துக்கங்கப்பா. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட வருவேன்? தேவனே, என் பாவமே அந்த தெய்வத்துக்கிட்ட நெருங்க முடியாம என்ன தடுக்குது. அப்பா, என் பாவத்தை எல்லாம் விண்ணப்பமா எழுதி இதுல வச்சிருக்க. என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்கப்பா.
அப்பா அப்பா செல்வமணி கணக்கு புள்ள கணக்கு புள்ள ஐயா அப்பா காத்து மழையும் வரும் போல இருக்கே, வாங்க உள்ள போலாம். இல்ல செல்வமணி செல்வமணி குரல் கேட்டுச்சு. என்னையா சொல்றீங்க? உண்மையாதான். நீங்க அதே நினைவா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணுது. குளிர் அதிகமா இருக்கும் போல் இருக்கு, உங்க உடம்புக்கு ஆகாது. வாங்கயா உள்ள போலாம். இல்ல செல்வமணி செல்வமணியதான். செல்வமணியோட குரல் கேட்டு. செல்வமணி கணக்கு புள்ள ஐயா அங்க வர்றது செல்வமணி மாதிரி தெரியல. அப்பா அப்பா ஐயா, நம்ம தம்பி அப்படியா இருக்கும்? அவரு ராஜா வீட்டு சிங்கம் போல இருப்பாரு. இல்லங்க, தூக்கம் இல்லாம அவரு நினைப்பாவே இருக்கிறதுனால அப்படி தோணுதியா? இல்ல செல்வமணியதான். செல்வமணி செல்வமணி அப்பா செல்வமணி அப்பா மகனே செல்வமணி 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 எங்கடா போயிட்டு? அப்பா கணக்கு புள்ள ஐயா, கணக்கு புள்ள ஐயா, செல்வமணி வந்துட்டாங்க. கணக்கு புள்ள மேல போலாமா? படிச்சிருக்கப்பா, என்ன படிச்சிருக்கப்பா. இல்லப்பா இல்லடா, தேவனுக்கும் தகவனுக்கும் விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டப்பா. இல்லப்பா என்ன படிச்சிருக்கப்பா. உங்க பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லப்பா. இங்க இருக்கிற வேலைக்காரங்கள ஒருத்தனா ஒரு மூலையில கிடந்துக்கிறப்பா. என்ன மன்னிச்சு அனுமதி கொடுங்கப்பா. பாவம் செய்யாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இல்லப்பா, யாருமே இல்ல. ஆனா அந்த பாவத்தை, அந்த தவற நீ உணர்ந்து நீ தேவனிடத்துல திரும்பி வந்த பாரு, அதுதான் இரக்கமுள்ள தேவன் கூட விரும்புறது. அப்பா, பிசாசானவன் ஆதியிலிருந்தே பாவம் செய்ய மனுஷனை தோண்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவன் தந்திரமான வலையில விழாம உன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திக்காம தேவனிடத்துல வந்த பாரப்பா. ஐயா ராஜா, எனக்கு அது போதும்பா, எனக்கு அது போதியா, அது போதும். கணக்கு புள்ள ஐயா, கணக்கு புள்ள சொல்லுங்க ஐயா. என் புள்ளையா, என் ராஜா. ஆமையா, என் புள்ள கடவுள் புள்ளையா, புது சிருஷ்டியா வந்துட்டா, திரும்பி வந்துட்டா. கணக்கு புள்ள பழசெல்லாம் மறைஞ்சிட்டு இப்ப புது சிருஷ்டி, புது சிருஷ்டி. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? கடைக்கு போய் விலை உயர்ந்த துணி, அவ கழுத்துக்கு செயின், காலுக்கு புது செருப்பு, இவன் கைக்கு பயிர மோதிரம் வாங்கிட்டு வரியா? சரிங்கய்யா. போ. கணக்கு புள்ள அப்படியே போகும்போது இந்த நாதஸ்வரம்
வாத்திய கூட இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிடுங்க. போங்க. சரி கணக்கு பிள்ளை, அப்புறம் நல்லா சமையல் செய்யணும். சரிங்க ஐயா. அந்த சமையல்காரங்களுக்கு சொல்லிட்டு போயிருந்தீங்களா? சொல்றீங்க. அதுக்கு இன்னைக்கு விருந்து தடபுடலா இருக்கணும், அமர்க்கலமா இருக்கணும். இன்னைக்கு தான் ரட்சிப்பு நாள். இன்னைக்கு தான் ரட்சிப்பு நாள். போங்க. சரி தங்கமணி, தங்கமணி ஐயா, நடு ஜாமத்துல நீங்க அசந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஐயா வயல்வெளிக்கு போயிருக்காருங்க. ஐயோ, இந்த சந்தோஷத்தை அவன் பார்க்கணுமே. நீங்க போங்க. செல்லுமணி, வாப்பா, வாப்பா, வா, 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 என் மகனே, வா, வா. கீழே விழுந்துடாம நல்லா இழுத்து கட்டுப்பா. கணக்கு புள்ள, என்ன திடீர்னு கல்யாண வீடு மாதிரி? நான் ஏதாவது வீடு மாதிரி வந்துட்டேனா? சாட்சாத் இது நம்ம வீடுதான். நம்ம சின்ன தம்பி திரும்பி வந்துட்டார்ல. கணக்கு புள்ள, அவன் சாக்கடையில விழுந்த சடலம் நடு வீட்டுல வச்சு குளிப்பாட்டி விழா கொண்டாடுறீங்களா? தம்பி, சின்ன தம்பி வந்ததுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நீங்களும் நடந்ததை மறந்துட்டு அவரை மன்னிச்சிட்டு இந்த சந்தோஷத்துல. சந்தோஷமா? அத நான் இந்த நிமிஷத்துல இழந்து போனேன். வரேன். தங்கமணி, மரித்து போன உன் தம்பி திரும்பி உயிரோட வந்திருக்கான்பா. இந்த சந்தோஷமான நேரத்துல நீ எங்கப்பா போற? இதுவரை ஆலயமா இருந்த இந்த வீட்டுல இப்ப கோட்டா நுழைஞ்சிருச்சு. இனி இங்க மனுஷங்க இருக்க முடியாது. அதான் நான் போறேன். தங்கமணி, நீ விட்ட பாலை குடிச்சவன்பா. தன்னுடைய தவற உணர்ந்து திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்பா. நான் விட்ட பாலை குடிச்சவன் இது வரைக்கும் உங்க வார்த்தையை நான் மீறி இருப்பேனா? நீங்க சொன்ன எந்த வேலையாவது தட்டி கழிச்சிருப்பேனா? என் நண்பர்களுக்காக ஒரு ஆட்டை கேட்டப்ப கூட நீங்க மறுத்துட்டீங்களே. கொஞ்சமாவது வருத்தப்பட்டிருப்பேனா? ஆனா இன்னைக்கு விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் குடியிலையும் பாவ சேத்துலையும் மூழ்கி வந்தவன, உங்க ஆஸ்தி எல்லாத்தையும் அழிச்சு போட்டவன வாரி அணைச்சு கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்து கொழுத்த ஆட்டு அடிச்சு சமையலும், அது மட்டும் இல்லாம மேள வாத்தியங்களும் நடன கழிப்பிலும் தடபுடலா பெரிய ராஜா வீட்டு கல்யாணத்தையே மிஞ்சற அளவுக்கு விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களே. அப்போ நான் என்ன செஞ்சேன்? என் மேல இந்த அளவுக்கு பாசம் இல்லாம போறதுக்கு நான் என்ன சேஷ்ட புத்திர பாகத்தை வெறுத்த ஏசாவா? தங்கமணி, பிறந்ததுல இருந்தே நீ என் கூடவே இருந்துட்ட. நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. அப்பா, வீடுன்னா தேவனுடைய திருச்சபை. அந்த திருச்சபையிலையும் உங்க அப்பாவுடைய உள்ளத்திலையும் நீதான்ப்பா நிரந்தரமா இருக்க. அப்பா, எனக்கு உண்டானது எல்லாம் உனக்கு சொந்தமானது. ஆனா உன் தம்பி அப்படி இல்லையப்பா. அவன் பாவத்துல விழுந்து போயிட்டானேன்னு அவனை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு ராத்திரியும் தூக்கம் இல்லாம நாம் பட்ட வேதனையும் என் இதயத்துல ஏற்பட்ட காயமும் எல்லாம் அந்த சிலுவையில தொங்கிய தெய்வத்துக்கு தாயா தெரியும். தெய்வத்துக்கு தாயா தெரியும். என் வேதனைய வார்த்தையால விவரிக்க முடியலப்பா, விவரிக்க முடியல. இந்த ஒரு பிள்ளைய பெற்றதுக்கே நான் இவ்வளவு வேதனைப்படுறேனே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோட பாவத்தை எல்லாம் சுமந்த அந்த தெய்வம் எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு வேதனைப்படும். அப்பா, தங்கமணி, ஏ ராஜா, நீ இந்த திருச்சபையில என்னோடு கூட நீ இருக்கிறியன்ற நம்பிக்கையில உன்னை பார்க்கும் போதெல்லாம் பெத்த அப்பனுக்கு ஆறுதலா இருப்பியேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சிட்டு வெட்டின கிளை ஒட்டாது, பட்டு போன வேறு துளிர் விடாது. பாவத்தை ருசி பார்த்தவன் பரிசுத்தத்தை மீண்டும் கடைபிடிக்கவே முடியாது. மீண்டும் துளிர் விட்டாலும் நல்ல கனி கொடுக்கவே முடியாது. தங்கமணி, தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய விலையேறு பெற்ற ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்.
மன்னிக்கும். அப்பா தங்கமணி, 100 ரூபாய் நாணயத்துல 1 ரூபாய் இப்படி கீழே விழுந்துட்டா அத தேடி கண்டுபிடிச்சு சந்தோஷப்படுறது இல்லையா? ஐயா, நீதிமானுக்காக அல்ல, பாவிகளுக்காக அந்த பரிசுத்தமுள்ள ரட்சகரே யூதாசுடைய காலை கழுவி முத்தமிடலையா? அப்பா தங்கமணி, என் மகன் ராசா, அவன் உன் தம்பிப்பா, உன் தம்பி. ஐயா, ஏதோ பிசாசோட தந்திர வலையில விழுந்து விட்டாப்பா. இப்போ உண்மையான இடத்துக்கு வந்துட்டான், நல்ல பாதைக்கு சத்தியத்துக்குள்ள வந்துட்டான்பா, சத்தியத்துக்குள்ள வந்துட்டான். அவன் ஜீவன் நஷ்டமாகாதபடி, அவனுடைய ஆத்மாவை பிசாசுக்கு கொடுக்காதபடி அப்படியே வந்துட்டாயா. அவனை மன்னிச்சு ஏத்துக்கப்பா. வேணும்னா ஐயா, அவனுக்கு முதல்ல என்னப்பா நீங்க போய் உங்க மேல இருக்கிற அன்புலையும் பாசத்திலையும் தான் நான் அப்படி நடந்துகிட்டேன். இப்பேற்பட்ட அன்புள்ள அப்பாவை திருச்சபையா இருக்கிற ஆலயத்தை விட்டு போயிட்டானேங்கிற கோவத்துலதான் நான் அப்படி பேசிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. கூட இருந்தே உங்க அன்பை புரிஞ்சுக்காம உங்களை எதிர்த்து பேசிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. நம்ம 2 பேரையும் அப்பா தான்ப்பா மன்னிக்கணும். அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. அப்பா எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. தங்கமணி, செல்வமணி, எந்த இடத்தில் வருகிறவன நான் ஒரு காலம் தள்ளி விடுவதில்லைன்னு சொன்னேன். தேவன் நமக்கு உண்டு. அப்பா, பாவங்களை அறிக்கையிட்டா மன்னித்து இரக்கம் காட்டுகிறவர் கர்த்தர். அவர் எப்பொழுதுமே சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார், மன்னிக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஐயா, அவருடைய பிள்ளைகளாய் செல்வங்களாய் மார்பிலை சாய்ந்து எப்போதும் அவரோடு கூடவே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். அப்பா, நமது குடும்பமே திருச்சபை குடும்பம்தான், என்னாலும் பிரியாது, நம்மை விட்டு பிரியாது, என்னாலும் பிரியாது, நம்மை விட்டு பிரியாது. செல்லமே செல்லமே, கர்த்தராலே வந்தவனே, கர்த்தரின் தோட்டத்திலே கனி கொடு, கர்த்தருக்கு கனி கொடு.